ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். இது வந்து லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ. அதாவது ஒரு 3 நாளுக்குள்ள வீடியோவ ஒரே வீடியோல உங்க கூட நான் விளாகா ஷேர் பண்றேன். இது வந்து அந்த 3 நாள் வந்து லீவ்ல ஆர்த்தி வந்து பூஜா ஹாலிடேஸ்க்கு வந்திருந்தா ஊருக்கு. அந்த 3 நாளும் என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நான் உங்க கூட ஒரு விளாகா ஷேர் பண்றேன். அன்னைக்கு வந்து அதாவது ஆயுத பூஜைக்கு முதல் நாள் வந்து ஆர்த்தி கிளம்புறா ஹாஸ்டல்ல இருந்து. அப்போ வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே கிளம்பலாம். அதாவது மதியம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொன்னதுனால, அவங்க 3 பேருமே கிளம்புறாங்க. அவங்க கிளாஸ்மேட்ஸ் 3 பேருமே. ஏன்னா 3 பிள்ளைங்களும் இங்க திருநெல்வேலி பிள்ளைங்க. 4 பேர்ல ஒரு பொண்ணு வந்து ட்ரெயின்ல போறா அப்படின்னு சொல்லிட்டா. ஒரு பொண்ணோட அப்பா வந்து மத்த 3 பேரையும் கூட்டிட்டு வராங்க. இப்போ ஒரு வாட்டி அவங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து கொண்டு விடுறதுக்கு வந்து என் வீட்டுக்காரங்க போயிருவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் மாத்தி மாத்தி பண்ணுவாங்க. சம்டைம் வந்து ட்ரெயின்ல வருவாங்க. சம்டைம் வந்து எல்லாரும் சேர்ந்து பிள்ளைங்கலாம் சேர்ந்து பஸ்ல வருவாங்க. அந்த மாதிரி எப்ப எப்படி வருவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனா அப்போ வந்து பூஜா ஹாலிடேஸ் இருக்கு அப்படின்றதுனால கூட்டம் நெறைய இருக்கும் அப்படின்றதுனால, அவங்க அப்பா வந்து கார்லயே கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன வந்து பிள்ளைங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ அவ வந்து வர்றதுக்கு இங்க வந்து ஒரு 2:30 போல இங்க நம்ம திருநெல்வேலிக்கு ரீச் ஆயிருவான்றதுனால, அதுக்கு முன்னாலேயே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து சமையல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்ம கொலு வேற நடந்துட்டு இருந்துச்சு. தசரா அப்படின்றதுனால நான்வெஜ் எதுவுமே செய்ய மாட்டோம். புரட்டாசி மாசம்ன்றதுனால, நான் வந்து பன்னீர் இருந்துச்சு. வீட்ல வந்து அதாவது பால் நெறைய இருந்துச்சுன்றதுனால, அத பன்னீரா எடுத்துரலாம் அப்படின்ட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்து நவீன் என்ன பண்ணி சொல்லியிருந்தான் அப்படின்னா, சப்பாத்தில வந்து கொத்து சப்பாத்தி மாரி பண்ணிட்டு, பன்னீர் ஃப்ரை பண்ணி அது உள்ள போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி இருந்தாலும் அவ வந்து நம்ம வீட்ல வந்து பிரியாணி அந்த மாரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவ வரும்போது கரெக்ட்டா ஏதாவது ஃப்ரைடே அந்த மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால சரி அவளுக்கு பன்னீர் பிரியாணினா ரொம்ப பிடிக்குன்றதுனால, பாஸ்மதி ரைஸ் வேற கரெக்ட்டா இருந்துச்சுன்றதுனால பன்னீர் பிரியாணியாவே போட்டுட்டேன். வீட்லயே வந்து ஃபர்ஸ்ட்டு காலையிலேயே வந்து பன்னீர் ரெடி பண்ணிட்டு, சைட் பை சைடா ஒவ்வொரு வேலையா பண்ணிட்டே இருந்தேன். பிரியாணி பண்ணிட்டேன். அவ வந்தா ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் வந்து பாப்கார்ன் இருந்துச்சு. இந்த டிமார்ட் போயிட்டு வரும்போது, கார்ன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அத வந்து பாப்கார்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவளுக்கு வந்து மசாலா அதெல்லாம் போட்டோம் அப்டின்னா பிடிக்காது. வெறும் மஞ்சள் பொடியும், உப்பு மட்டும் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதுவுமே பண்ணிட்டு, பிரியாணி பண்ணியிருந்தேன். அப்புறமா வந்து ஒரு ஆப்பிள் இருந்துச்சு. ஆப்பிள் ஜூஸ் போட்டா சாப்பிடுறத விட, இந்த ஆப்பிள் ஜாமா பண்ணா அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்குன்றதுனால, ஆப்பிள வந்து ஜாமா பண்ணிறலாம் அப்டின்ட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள எங்க பிரியாணி பார்த்தோனே என் பிள்ளைங்களுக்கு என்னவோ தெரியல. எப்ப பிரியாணி போட்டாலும் புதுசா போடுற மாதிரியே இருக்கும். அப்ப அவன் வந்து நவீன் எனக்கு கொஞ்சோண்டு வச்சுத்தாம்மா நான் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவனுக்கு கொஞ்சம் வச்சு குடுத்துட்டு, அந்த ஜாம் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்கவுமே அவன் வந்து கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டான். லைவ் லொகேஷன் வந்து ஷேர் பண்ணிருவான் என்கிட்ட. அப்ப பக்கத்துல வந்துட்டா. நான் வந்து இவங்க அப்பா வந்து கிளம்பி தூத்துக்குடி போக வேண்டியது இருந்துச்சுன்னா, இவங்க அப்பா கொஞ்சம் போயிட்டாங்க. வெளியில வேலை இருந்துச்சுன்றதுனால போயிட்டாங்க. ஸோ நானும் நவீனும் வீட்ல இருந்தோம். நம்ம ஆட்டோ எடுத்துட்டு போய் அவள கூட்டிட்டு வந்துரலாம். ஏன்னா அவங்க வந்து பாளையங்கோட்டைக்கு போயிருவாங்க அப்படி. அந்த ரோட்லயே அவள இறக்கி எங்க கூட ஒப்படைச்சுட்டு அவங்க கிளம்பி போயிருவாங்கன்றதுனால, நம்ம அவங்கள வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஏர்லியராவே 10 மினிட்ஸ்க்கு முன்னாலயே போயிரலாம் அப்படின்ட்டு நான் இங்க கடகடன்னு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆப்பிள் ஜாம் பண்ணிட்டு இருக்கையிலயே பக்கத்துல வந்துட்டா. ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குன்ட்டு நான் ஆல்ரெடி வந்து ஆட்டோக்கார அண்ணன்ட்டலாம் சொல்லி வச்சுட்டேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வீட்ல வந்து என்ன கொஞ்சம் அங்க வந்து பாப்பா வரா, அவள கொஞ்சம் பிக்கப் பண்ணணும்னு சொல்லி வைக்கவும், அவங்களும் கரெக்ட்டா வந்துட்டாங்க. ஸோ நான் ஆப்பிள் ஜாம பாதி பாதியா கடகடன்னு முடிச்சுட்டு, மூடி வச்சுட்டு டக்குன்னு கிளம்பி போயிட்டேன். வந்து தான் வந்து தயிர் வெங்காயம்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம் நானும் நவீனும். போனோனே கரெக்ட்டா நாங்க போவோம். அவங்க வர்றதுக்கும் கரெக்ட்டா இருந்துச்சு. அப்ப அவங்க அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவள கூட்டிட்டு வந்துட்டேன். கூட்டிட்டு வரவன்ல நேரா வந்தோனே அந்த ஐடி கார்ட கூட கழட்டல. 3மே ஐடி கார்டோட தான் உள்ள உட்காந்துருக்கு. நான் முழிச்சு படிச்சுட்டு, அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு வந்து, சட்டி பொட்டியெல்லாம் தூக்கிட்டு ஏதோ ஹாஸ்டலே காலி பண்ண மாரி, ஒரு பக்கம் பேகு, ஒரு பக்கம் புக்கு, ஒரு பக்கம் வந்து சூட்கேஸ்ன்னு எல்லாத்தையும் வந்து இறக்குனா. "என்னடா ஹாஸ்டல காலி பண்ணிட்டியான்னு?" சொல்லி ஒரே சிரிப்பு. வரும்போதே நேரா கிச்சனுக்குள்ள தான் வந்து, "என்ன பண்ணியிருக்க அம்மா?" அப்படின்னு சொல்லி. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லல. ஆனா அவளுக்கு தெரியும் வந்து வெஜிடேரியன்ல பண்ணாலும் அம்மா நமக்கு பிடிச்சத தான் பண்ணி வச்சிருப்பா. ஆல்ரெடி சொல்லிட்டா. வந்து எனக்கு பிடிச்சதா செஞ்சு தரணும்னு சொல்லிட்டா, செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு தெரியும் அவளுக்கு. அதனால நேரா வந்து கிச்சன்ல தான் வந்து தொறந்து பார்த்தா. எனக்கே பாவமா இருந்துச்சு. ஏன்னா ஹாஸ்டல்ல வந்து ஃபுட் வந்து ஓரளவுக்கு நல்லா குடுத்துருந்தாலும், நம்ம வந்து வீட்டு சாப்பாட வந்து அந்த பிள்ளைங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. நம்ம வீட்ல இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அ ஏதாவது நம்ம எவ்ளோ டிஃபரெண்ட்டா செஞ்சு குடுத்தாலுமே, என்ன பண்ணி குடுக்க, எனக்கு டிஃபரெண்ட்டா செஞ்சு குடுக்கியா, அது செஞ்சு குடுக்கியான்னு சொல்லி ஆவலா சொல்லிட்டு இருந்த பிள்ள, இப்போ வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அப்படி ஏங்குற மாரி இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம். ஜாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
சம்பல்லாம் அவள் வந்ததுக்கப்புறமா கடகடான்னு போட்டேன். அவள் வந்த 3 நாள் நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். 3 நாள் அவளுக்கு எந்த ஒரு வேலையும் குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் 3 நாள் வந்திருக்கும்போது நான் வந்து அந்த வெளியூர் போயிட்டேன் அந்த கிளாஸ் படிக்கிறதுக்காக. ஸோ வந்து எல்லாமே அவளும் அவங்க அப்பாவும் தான் பார்த்துட்டு இருந்தாங்கன்றதுனால, இந்த வாட்டி நம்ம எந்த ஒர்க்குமே அவளுக்கு குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவ வரதுக்கு முன்னாலயே வந்து விளக்கெல்லாம் தேய்ச்சு வச்சிருந்தேன். ஈவினிங் போல பொட்டு எல்லாமே வச்சு முடிச்சுட்டு அந்த வேலை பூஜை ரூம் எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன் மதியத்துக்குமே. அந்த ஈவினிங் போல எல்லாம் போட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு, எல்லா வேலையுமே நான் தான் பார்த்தேன். நைட்டுக்கு வந்து தோசையும் வெங்காய சட்னியும் அவளுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால, கொஞ்சம் அது மட்டும் சிம்பிளா பண்ணிக்கிட்டேன். எனக்கு டைம் இல்லன்றதுனால. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைன்னு சொல்லுவோம் நாங்க. அன்னைக்கு காலையில எடுத்த விளாக் தான் அது. கோலம் போட்டு தொளிச்சு, கோலம்லாம் போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வடையெல்லாம் வந்து போட்டு சாமி கும்பிட மாட்டேன். சக்கரை பொங்கல், சுண்டல் தான் மாமியார் வீட்லயும் சரி, அம்மா வீட்லயும் சரி வைப்போம் நாங்க. ஆனா வந்து இவ வந்திருக்கான்றதுனால உளுந்த வடைலாம் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து சாம்பார் வந்து காலையிலக்கும் மதியத்துக்கும் சேர்த்தே ஒரே சாம்பாராவே வச்சுட்டேன். காய்கறி எல்லாமே சேர்த்துட்டு. இப்போ இட்லி அவிச்சு வச்சுட்டேன். சுண்டலுக்கு வந்து தேங்காய் போடாம தான் அன்னைக்கு பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா, சாயங்காலம் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிடுவாங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு, சக்கரை பொங்கல் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாவே பண்ணியிருந்தேன். வேணுங்கிற நேரம் எடுத்து சாப்பிடலாம். ஹாஸ்டல்ல வந்து அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து கணக்கு பண்ணி தானே குடுப்பாங்க. ஈவினிங் டீ கூட. நம்ம வீட்லனா கூட கொஞ்சம் பிள்ளைங்க சாப்பிடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் போடல. தேங்காய் போட்டா வந்து மதியத்துக்குள்ளேயே கொஞ்சம் ஒரு மாரி பிசு பிசுன்னு ஆன மாதிரி, ஊசுன மாதிரி ஆயிருன்றதுனால பண்ணல. அதுக்கப்புறமா நல்ல எல்லாமே கொஞ்சம் மெதுவா தான் பண்ணேன். ஆனா யாரையுமே நான் ஹெல்ப்புக்குன்னு கூப்பிடல. ஆனா வந்து அவளா வந்து அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, இலையில எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது, அந்த சந்தனம், குங்குமம்லாம் வைக்கிறது அப்படின்ட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அப்ப நான் சமையல் பண்ணிட்டு கொஞ்சம் அங்கங்கே கிடந்தது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தா. கழுவுன பாத்திரத்த எடுத்து வச்சுட்டு இருந்தா. இந்த மாரி சின்ன சின்ன வேலை தான் பார்த்துட்டு இருந்தா. பாத்திரம் எல்லாமே அப்பப்போ உடனே உடனே கழுவிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கிடந்துச்சு. எனக்கு வந்து தொடர்ந்து வேலை பார்க்க முடியாது. கொஞ்சம் டயர்ட் ஆயிருவேன் அப்படிங்கிறதுனால அப்பப்போ பண்ணிட்டே இருந்தேன் எல்லாமே. நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டு முடிச்சோம். சாமி கும்பிடவுமே பார்த்தீங்கன்னா, மொத நாள் வந்து சாயங்காலம் போலவே வந்து ஒரு 6 மணி இருக்கும். நவீன் அவன் சைக்கிளையும், அவங்க காரையும் 2 பேரும் சேர்ந்து கழுவிட்டாங்க. கழுவிட்டு பெப் எல்லாமே நான் வந்து கழுவி விடும்போதே அந்த பெப் எல்லாமே கழுவி வச்சுட்டேன்றதுனால, அன்னைக்கு காலையில வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் சாமி கும்பிட்டோம். அந்த ம் அ அவசர அவசரமா சாமி கும்பிடுறது, அத கழுவுறது, இது கழுவுறதுன்னு இல்லாம, பிளான் பண்ணி அதுக்கு 2 நாளைக்கு முன்னாலேயே வந்து நான் ஜன்னல், கதவு அதெல்லாம் துடைக்கிறது, அந்த வேலை எல்லாமே பார்த்து எல்லாமே வச்சுட்டேன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயா தான் பண்ணோம். அந்த மா இலை அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. அப்படி இருந்தும் நவீன் போய் அங்க இங்கேன்னு பார்த்துட்டு வந்தான். எங்கேயுமே வந்து பறிக்கிற மாரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். சரி நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாமே அதையுமே மொத நாளே கூட நம்ம பறிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அப்புறமா எங்க அப்பா வந்து வீடு ஃபுல்லாவே நம்ம என்னைக்குனாலுமே சரி அந்த செவ்வாய், வெள்ளி அந்த பூஜை நாட்கள் அது அப்போ வந்து நம்ம வீட்டிலேயே ஒரு மங்களகரமா வாசம் நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு முன்னாலேயே அந்த மங்களகரமான ஸ்மெல் வந்துரும். என்னைக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா நீங்க? இருந்தாலும் வந்து நம்ம சாம்பிராணி எல்லாம் போடும்போது அப்படியே பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அப்படியே வெளியிலேருந்து வீட்டுக்குள்ள அவ்வளோ அழகா தெரியும் நமக்கு வர்றது. ஸோ எல்லாமே நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சோம். அந்த வேலை பார்க்குற இடம், பிள்ளைங்க வந்து படிக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணோம். சமையல் பண்ற இடம் எல்லாத்துலயுமே நல்ல சாம்பிராணி போட்டு விட்டாச்சு அன்னைக்கு. பொதுவா நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு எப்பவுமே வேலைன்னு ஒண்ணு இருந்துட்டே தான் இருக்கும். வீட்டு வேலையும் சரி, மத்த வேலைகள் எந்த வேலைகளா இருந்தாலுமே ஏதாவது ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். அந்த மதியம் மட்டும் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாரி இருக்கும். இருந்தாலும் இந்த ஏதாவது பூஜை நேரத்தில, இந்த மாதிரி ஏதாவது விசேஷ நேரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா வேலை இருந்துட்டே இருக்கும். மொத நாள் நைட்டு நம்ம தூங்குற வரைக்கும் அன்னைக்கு தூங்குறதெல்லாம் கூட 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம வேலை பார்ப்போம். ஆனா, இந்த மாதிரி ஏதாவது பூஜை நேரத்தில, விசேஷ நேரத்துலலாம் எனர்ஜி நமக்கு எங்கேருந்து தான் வருமோ தெரியல. நம்ம கடகடான்னு வேலை பார்ப்போம் பார்த்துருக்கீங்களா? நெறைய டிஷ்ஷஸ் பண்ணுவோம், நெறைய ரெசிபி பண்ணுவோம். அப்புறம் நெறைய வேலை பார்ப்போம், நெறைய பூஜை பாத்திரங்கள்லாம் கழுவி, அந்த மாதிரி ஒர்க் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. எப்போதும் பார்க்குற ஒர்க்க விட எக்ஸ்ட்ரா ஒர்க் நெறைய பார்ப்போம். ஆனாலும் நம்ம வந்து டயர்ட் ஆக மாட்டோம் பார்த்துருக்கீங்களா? அதுதான் வந்து நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி குடுத்துட்டே இருப்பாங்க. கடவுள் வந்து நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். அந்த அந்த டயத்துல நீங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் நெறைய வாட்டி அந்த மாரி ஃபீல் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஒரு சில நேரத்துல பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து சாமி கும்பிடுறதுக்கு வந்து அந்த பூஜை பாத்திரம் தேய்க்கணுமா, அதாவது பூஜை பண்ணணுமா, சமையல் பண்ணணுமா, அந்த மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி நம்ம பண்ணும்போது, பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, நெறைய எனர்ஜி எங்கேருந்து தான் வருமோ, அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ, அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. நான் வந்து நெறைய அந்த இடத்துல நான் நெறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ, நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டு பாட்டு படிச்சு, அ பூஜைலாம் பண்ணோம். இந்த பாட்டு படிக்கிறது எல்லாமே வந்து அம்மாகிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அம்மா வந்து நாங்க ஒரு சின்ன ஒரு அச்சுவெல்லம் அந்த மாதிரி வச்சு கும்பிட்டாலும், நல்லா சாமி கும்பிட்டு, அந்த வீடே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியால அந்த பாட்டு படிக்கும்போது, வீடு ஃபுல்லா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிரம்பி இருக்கும்.
சூப்பரா வீடு ஃபுல்லா சாம்பிராணி போட்டு நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து காலையில இவங்க அப்பா வந்து கிளம்பி ஆஃபீஸ் போய் சாமி கும்பிட்டுட்டு வாரேன். நீ சமையல்லாம் பண்ணி வையி. நான் வந்து சாமி கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டேன், இல்ல நீங்க வந்து இங்க சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் பொறுமையா உட்காந்துட்டே இருந்தாங்க. ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. சாமி கும்பிட்டாங்க, சாப்பிட்டாங்க. என்ன நினைச்சாங்களோ தெரியல. மதியம் 1 மணிக்கு மேல தான் கிளம்புனாங்க. கிளம்பி போய் ஆஃபீஸ்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. நாங்க இங்க எல்லாமே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, அத்தைக்கெல்லாம் கொண்டு பிரசாதம்லாம் குடுத்துட்டு வந்ததுக்கப்புறம், காலையில சாப்பிட்டோம். பார்த்தா காலையில சாப்பிடுறதுக்கே பார்த்தீங்கன்னா, 11:00 போல ஆயிட்டு. இட்லிய வச்சுட்டேன். சாம்பார் வந்து எல்லா காய்கறி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துட்டு சாம்பார், கதம்ப சாம்பார் மாரி வச்சுட்டேன். அப்புறம் அதுக்கு சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு, ஒரு பொரியல் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறமா வந்து கொண்டைக்கடலை, சர்க்கரை பொங்கல், உளுந்த வடை. இது வச்சு காலையில சாப்பிட்டோம். அந்த சாம்பாரே வச்சு சாப்பிட்டாச்சு. சட்னியெல்லாம் அரைச்சோம் அப்படின்னா, சட்னி வந்து வேஸ்ட்டா போயிரும் அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து சட்னி அரைக்கல. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மதியத்துக்கு மேல வந்து நான் ஆர்த்தி கொண்டுட்டு போறதுக்கு வந்து இந்த பாத் பவுடர் வந்து கேட்டுட்டே இருந்தா. போன வாட்டி மிஸ் ஆயிட்டு, போன வாட்டி நான் அவள வந்து அனுப்புறதுக்கு தான் வந்திருந்தேன். ஊர்லேருந்து வந்தேன். ஸோ வந்து எதுவுமே பண்ணி குடுக்கல. கொஞ்சம் வந்து அந்த பருவெல்லாம் கொஞ்சம் அதிகமான மாரி இருந்துச்சுன்றதுனால கேட்டுட்டே இருந்தான்றதுனால, நான் போகும்போது மறந்துருவேன்ட்டு, ஃப்ரீயா இருக்கிற நேரம் செஞ்சுக்கிடுதேன் அப்படின்ட்டு ஈவினிங்க்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சரிசி, உளுந்தம்பருப்பு, வெட்டிவேர் அந்த மாதிரி நெறைய ஐட்டங்கள் நான் வந்து ப்ராப்பரா என்னால வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் நம்ம நெறைய பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதனால. ஸோ அவளுக்கு செஞ்சு குடுக்கணும். அத வந்து சும்மா உங்களுக்கு வந்து காமிக்கலாம். ஏன்னா ஹாஸ்டல்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு குடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் வராம இருக்கும். அந்த பரு அந்த மாதிரி எதுவும் வராம இருக்குன்றதுனால, நான் ஒரு அவேர்னஸ்க்காக சொல்றேன் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி. இது எல்லாமே வந்து வெயில்ல வச்சு எடுக்கிறதுக்கு டைம் இல்ல. 2, 3 நாளா நல்லா வெயில்ல சொலவுல காய வச்சுட்டு, அதுக்கப்புறமா அதாவது தூசி எதுவும் படாம காய வைக்கணும். மேல வந்து ஏதாவது ஒரு வேஷ்டி அந்த மாரி வச்சுட்டணும். தூசி ஏதாவது படும்போது முகத்துலலாம் போடும்போது எக்ஸ்ட்ரா பரு வந்துரக்கூடாதுன்றதுனால, நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு வெயில்ல காய வைக்கிறதுக்கு டைமும் இல்ல. நான் சடனா தானே ரெடி பண்ணேன் அப்படின்றதுனால, இருக்கிறது எல்லாமே வச்சிருந்தேன். நான் வந்து அந்த ஹேர் ஆயில் ஒண்ணு ரெடி பண்ணேன் பார்த்தீங்களா? அதுக்குள்ள கொஞ்சம் பொடியும் வச்சிருந்தேன். அது கூடயே வந்து நான் அப்பவே வந்து பூலாங்கழங்கு பொடி அதெல்லாமே வாங்கி வச்சிருந்தேன். வசம்பு பொடி, அப்புறம் இந்த செம்பருத்தி பொடி எல்லாமே வச்சிருந்தேன்றதுனால, அந்த சிவப்பு சந்தனம், அ அது எல்லாம் வெட்டிவேர் எல்லாம் அதிலிருந்தே எடுத்துக்கிட்டேன். ஸோ அது எல்லாமே சேர்த்துட்டு அவளுக்கு ஒரு டக்குன்னு ஒரு இப்போதைக்கு அர்ஜென்ட்டுக்கு ஒண்ணு பண்ணி குடுத்துரலாம். அதுக்கப்புறமா வந்து ப்ராப்பரா நெறையா இது காலியானதுக்கு அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டுருந்தேன். ஆ கொஞ்சம் அதாவது பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பச்சரிசி, உளுந்து, அப்புறமா கொஞ்சம் வெட்டிவேர் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பருப்பு, அந்த பயறு எல்லாமே வந்து லைட்டா வந்து பாத்திரத்த மட்டும் சூடு பண்ணிட்டு, அந்த சூட்ல வந்து அந்த பயறு எல்லாமே போட்டுட்டு, அந்த சூட்லயே வந்து லைட்டா ட்ரை பண்ணேன். அந்த ஈரப்பதம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வண்டு பிடிச்சிரும்ன்றதுனால. சூடு பண்ணிட்டு, அப்புறம் திரிக்கிறதுக்கு வராது. நல்லா கொஞ்சம் ஹீட் ஏறுன மாரி இருந்தா தான் நமக்கு வந்து நல்ல பொடி படும். பொடியா வரும். இல்லன்னா தெரஞ்சிட்டே வந்த மாரி இருக்கும். ஸோ அது எல்லாமே லைட்டா அந்த சூடு பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த பொடிகள்லாம் சேர்த்துட்டேன். அது என்ன பூலாங்கழங்கு பொடி, வசம்பு பொடி, அப்புறமா வந்து செம்பருத்தி பொடி, கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் வெட்டி வேரு அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு அந்த பருப்போட சேர்த்து அரைச்சுட்டு, அத ஜலிச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த பொடிகள்லாம் சேர்த்துட்டேன். இப்போ பசங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணதோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஸ்தூரி மஞ்சள் மட்டும் சேர்க்காதீங்க. மத்தது எல்லாமே சேர்த்துட்டு போட்டோம் அப்படின்னா, இந்த பரு வராது. கொஞ்சம் முகம் வந்து நல்லா கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும். இந்த கருப்புல திட்டு திட்டா இருந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அங்கங்க சில பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து முகம் நல்லா கலரா இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து கருப்பு திட்டு திட்டா இருந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அது எல்லாமே நல்லா கேட்கும் இது. இந்த மாதிரி பொடி பண்ணி போடும்போது. ஒண்ணுமே இல்ல அப்படின்னா, பாசி பருப்பும், கடல பருப்பையும் மட்டும் நல்ல வெயில்ல காய வச்சுட்டு, இந்த மாதிரி நம்மளே வந்து ட்ரையான மிக்ஸியில நல்லா அரைச்சுட்டு, அத நல்லா ஜலிச்சுட்டு, அதில வந்து பிளெயின் வாட்டர் அல்லது ரோஸ் வாட்டர், பால், தயிர் இந்த மாதிரி எதுனாலும் அத மிக்ஸ் பண்ணிட்டு போடலாம். நல்லா போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் போல நல்லா ஊற வச்சுட்டு, நல்லா கழுவுனோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். ரிசல்ட் வந்து நல்லாருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது, இது வந்து உடம்புக்கு ஃபுல்லா போடலாம், முகத்துக்கும் போடலாம். இந்த கழுத்துல உள்ள கருப்பு, முகத்துல உள்ள சின்ன சின்ன கருப்புகள் எல்லாமே நல்லா மறையும். அதுதான் பண்ணி குடுத்துட்டுருந்தேன் அவளுக்கு. பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா அரைச்சுட்டு, ஃபர்ஸ்ட் நான் அந்த திப்பி திப்பியா இருக்காதுன்னு நெனச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட்டு அந்த பருப்பெல்லாம் போட்டு பண்ணிட்டேன். அரைச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா பொடியும் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸில வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம் அப்டின்னா, ஈவனா எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆயிரும் நல்லா. இந்த மாதிரி நல்லா மறுவாட்டி நான் ஒரு வாட்டி சும்மா தான் செக் பண்ணேன். பார்த்தா அதுலயுமே கொஞ்சம் திப்பி திப்பியா இருந்த மாரி இருந்துச்சு. அதையுமே ஜலிச்சு எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா, இந்த இது பண்ணிட்டு இருக்கும்போது வீடு ஃபுல்லாவே அவ்வளோ ஒரு ஸ்மெல் சூப்பரா இருக்கும். அந்த வெட்டி வேரு, அந்த சந்தனம், பூலாங்கழங்குலாம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா?
அந்த பூழங்கிழங்கு பாக்கெட்டெல்லாம் ஓப்பன் பண்ணாலே நம்ம வீடு ஃபுல்லா அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் ஸ்மெல்லு. இதில மஞ்சிஸ்ட்ரி அப்புறமா வந்து அந்த பூழங்கிழங்கு, வசம்பு பொடியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஸ்கின் டிசீஸ் அந்த ஊறல் மாதிரி இருக்கும் தெரியுமா? இப்ப நம்ம ஹாஸ்டல்லலாம் இருந்தாங்கன்னா, பிள்ளைங்க வந்து நம்மள மாதிரி நீட்டா துவச்சு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து கொஞ்சம் இந்த கொசு அந்த மாதிரிலாம் கடிக்கிறது, அந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அது எல்லாமே நல்லா இது வந்து கேட்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி நான் வந்து கொஞ்சம் நல்லா கிளியரா அந்த எடுத்துட்டு, அது எவ்வளோ எவ்வளோ அளவுகள் போட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஒரு வீடியோல. அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துட்டு பண்ணி பாருங்க. அதுவுமே ரொம்ப நல்லாருக்கும். இது வந்து அவளுக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுக்கு ஆல்ரெடி வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணி குடுத்துட்டேன் அவளுக்கு. இது வந்து அந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய், இதுக்கு ஈக்குவலா வந்து தேங்காய் எண்ணெய், அப்புறமா ஒரு 2, 3 ஸ்பூன் போல வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துருந்தேன். கொஞ்சமா ஜீரகம், மிளகு, 2 வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்துட்டு லைட்டா சூடு பண்ணி பொங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு, அதையுமே ஒரு பாட்டில்ல ஊத்தி குடுத்துட்டேன். பாட்டில்னா கண்ணாடி பாட்டில்லாம் குடுக்கல. ஏன்னா, இவ போகும்போதே உடைச்சிருவா. சம்டைம் அங்கேருந்து கை வழுவி கூட கீழ போட்டுருவான்றதுனால, பிளாஸ்டிக் பாட்டில்ல தான் நல்லா ஆற வச்சுட்டு போட்டு குடுத்துருந்தேன். வாரம் வாரம் வந்து இத தேய்ச்சுட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு குளிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே குடுத்துருந்தேன். அப்புறம் இவளுக்கு நாங்க டிமார்ட் போம்போதே பார்த்தீங்கன்னா, டார்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆர்த்தி வந்ததுக்கப்புறமா ப்ரௌனி பண்ணணும்னு சொல்லிட்டு, அத வந்து இந்த வாட்டி நவீன் எடுத்து சாப்பிடவே இல்ல. நான் எப்போ அந்த மாரி சாக்லேட் எந்த இது வாங்கி வச்சிருந்தாலும், நம்ம வந்து செய்யணும் அப்படின்ட்டு ஒரு 2, 3 நாள் கழிச்சு போய் பார்த்தோம்னாலும், அதில ஒண்ணு பாதி காலியா இருக்கும். இல்ல அப்படின்னா, அந்த டப்பா மட்டும் தான் உள்ள இருக்கும். அந்த மாரி பண்ணி வச்சுருவான். இந்த வாட்டி அக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டார்க் சாக்லேட் அவ்வளோ பத்திரமா வச்சிருந்து, ஆர்த்தி வந்தோனே தான் செய்யணும்னு சொல்லிட்டே இருந்தா. அவ வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அத வெயிட் பண்ணி வச்சுட்டே இருந்தோம். கரெக்ட்டா அவ வந்ததுக்கு அப்புறமா, இது வந்து மறுநாள் எடுத்தது. அவ கிளம்புற அன்னைக்கு எடுத்தேன். இல்ல கிளம்புறதுக்கு மொத நாள். 3 டே வந்த அன்னைக்கு 3வது நாள் எடுத்தது. அப்ப ப்ரௌனி பண்ணி சாப்பிட்டுட்டு, ஈவினிங்க்கு மேல இவங்க அப்பா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விவோசி கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போறேன். சும்மா அவ வந்து இந்த நம்ம நான்வெஜ் எதுவுமே வீட்ல பண்ணல. அப்புறமா வெளியில போறதுக்கும் டைம் இல்லன்றதுனால, அந்த விவோசி கிரவுண்ட்ல போய் சும்மா அப்படியே சுத்திட்டு இந்த பானிபூரி, பேல்பூரி அதெல்லாம் சாப்பிடணும்னு அவ ரொம்ப ஆசைப்படுவா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க போய் சாப்பிடுறதுக்கு. ஸோ அவள கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அந்த டயத்துல வந்து ப்ரௌனி பண்ணிரலாம். கொஞ்சம் டயர்டா இருக்க தான் செஞ்சுச்சு. மதிய சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அன்னைக்கு வந்து சொதிக்குழம்பு வச்சிருந்தேன். ஆமா, சொதிக்குழம்பும், உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சிருந்தோம். எங்க அப்பா வந்து காலையில ஆஃபீஸ் போயிட்டாங்க. போயிட்டு நான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அதுக்குள்ளயும் ப்ரௌனி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போலாம். இல்ல அப்படின்னா நைட்டு கூட வந்து சாப்பிட்டுக்கலாம். இல்ல காலேஜுக்கு கொஞ்சம் குடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரெடி பண்ணி முடிச்சுட்டு சைட் பை சைடுல வந்து கிளம்பிட்டே இருந்தோம். கிளம்பி முடிச்சுட்டு இருக்கவும் பார்த்தா, இவங்க அப்பா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, "என்ன எல்லாரும் கிளம்பியிருக்கீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. ஒ அதாவது சிரிக்கவா, அழவான்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி மூமெண்ட் தான் நடந்துச்சு. "நீங்க தானப்பா வெளியில கூட்டு போறேன்னு சொன்னீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி வந்து 2:30 இருக்கும் அந்த டைம் தான். அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3:30 போல கிளம்பிட்டு, அவளுக்கு வந்து பர்த்டே வருது அப்படின்றதுனால, அவ போகும்போதே ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ட்ரெஸ் எடுத்து அவளுக்கு குடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் அவ போடுறதுக்கு அவளுக்கு நம்ம குடுத்து விட்டோம் அப்படிங்கிற கொஞ்சம் சாக்லேட்டும் வாங்கி குடுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு தான் குயிக்கா கிளம்பி வச்சிருந்தோம். இவங்க அப்பா வந்து கேட்ட உடனே அப்படியே எங்களுக்கு சிரிப்பா வந்தது. இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்தேன் அசதியில அப்படியே தூங்கியாச்சு. அப்ப அன்னைக்கு மேடம் வந்து தாம்பூலம் எடுக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. குலு வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி அவசர அவசரமா செஞ்சு, அத ஆற வச்சுட்டு கட் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருந்தேன். அதுக்குள்ளேயும் நவீனும், ஆர்த்தியும் வந்து ஹேப்பி பர்த்டே சொல்லி அந்த ஓரத்தில உள்ள கார்னர் எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து நான் எடுத்தேன். எடுத்த உடனே 2ம் கடகடன்னு ஓடிட்டு. அதனால அத வந்து நான் வீடியோல இன்க்ளூட் பண்ணல. ஆனா ப்ரௌனி வந்து டேஸ்ட்டா இருந்துச்சு. இவன் வந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நோண்டி அத எடுத்து சாப்பிடலயே தவிர, நான் கட் பண்ணி அந்த இத வந்து உருக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டபுள் பாயிலிங் மெத்தடுக்கு, அப்ப வந்து 2, 2 பீஸ் எல்லாம் எடுத்துட்டு போயாச்சு. அதனால ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு. ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 80% வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் மேடம், இவ வந்து ஜூஸ் போடுறதுல வந்து அது சூப்பரா என் வீட்டுக்காரங்களுக்கு அடுத்தால இவ தான் சூப்பரா ஜூஸ் போடுவா ஆர்த்தி. ஸோ அவளுக்காகவே வந்து அங்க வந்து ஜூஸ் குடிக்கிற அந்த ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் கிடைக்காதுன்றதுனால, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸ் அவளுக்கு பண்ணி குடுத்தாச்சு. ஆரஞ்சு ஜூஸ் வந்து அவ சூப்பரா போடுவான்றதுனால அவ தான் பண்ணி குடுத்துருந்தா. காஃபி வேண்டாம் ஈவினிங் போல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பதிலா ஜூஸ் குடிச்சுட்டு நான் அந்த மேடத்த போய் பார்க்க போயிட்டேன். அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டு வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி சாரி ப்ரௌனிலாம் கட் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் அந்த விவசாய கிரவுண்டுக்கு போயிட்டு வந்தோம். ஆனா வந்து இவங்க நெனச்ச மாதிரி அங்க எதுவுமே இல்லன்றதுனால கொஞ்ச நேரமே போயிட்டு அப்படியே வந்துட்டோம். இவளுக்கு வந்து மறுநாள் ஊருக்கு போணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வந்துட்டு ஆர்த்திக்கு. இவளுக்கு எக்ஸாம் வேற நடந்துட்டு இருந்துச்சுன்றதுனால,
வீட்ல வந்து அதாவது சும்மா எங்கள பார்க்கணும் அப்படின்றதுனால தான் வந்தாளே தவிர, எக்ஸாம் வேற நடந்துட்டு இருந்துச்சா, நல்லா எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இந்த வாட்டி. நைட் உள்ள உட்காந்து படிக்கவும், இந்த ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து படிக்கவும், அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தா. ஸோ வந்து கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இப்போ வந்து இந்த எப்போ ஹாஸ்டல் போனாலோ அன்னையிலேருந்து வந்து அதாவது சண்டைக்கோழி மாரி நானும் அவளும் கொஞ்சம் சண்டை பிடிச்சிட்டே இருப்போம். அதாவது எதிர்த்து பேசிட்டே இருப்பா ஏதாவது. இப்போ வந்து நம்ம என்ன சொன்னாலும் மண்டையாட்டிட்டே இருப்பா. அக்காவும் தம்பியும் அப்படிதான். அவன்ட்டயும் பயங்கரமா 2க்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். அது 2ம் ஆப்போசிட்டா பேசிட்டே இருக்கும். இவன் ஒண்ணு சொன்னான்னா, அவன் அப்படி இல்ல வேற மாதிரி சொல்லுவா. ஆனா, இப்ப 2ம் விட்டு குடுத்து போறது என்ன, அவனுக்கு துட்டு குடுக்குறது என்ன, "நீ வச்சுக்கோ, அம்மாக்கு தெரியாம வச்சுக்கோன்னுலாம்" பைசா குடுத்துட்டு போயிருக்கா. எனக்கே தெரியாது. 2, 3 நாள் கழிச்சு இவன் மனசே இல்லாம நவீன் என்கிட்ட சொன்னான், "அம்மா, அக்கா எனக்கு துட்டுலாம் குடுத்துட்டு போயிருக்கா இந்த வாட்டி" அப்படின்னு. பரவால்ல. அதாவது இந்த பிரிவு வந்து பிள்ளைங்கள வந்து ஒண்ணா தான் சேர்த்துருக்கு அதிகமா அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன். நீங்க இந்த மாரி பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்க அடிச்சுட்டு, புடிச்சுட்டு கடந்துட்டு, இந்த மாதிரி ஹாஸ்டல்ல போனதுக்கு அப்புறமா பாசமா இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? வீடியோவோட எண்டுக்கு வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.